வணக்கம். ஆ தொடர்ந்து 8 நாளா மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்தது. ஆ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் வீக்னஸ் இல்ல நியூட்ரல் பேட்டர்ன் இப்படி தான் க்ளோஸ் ஆயிட்டிருக்கு. இன்னியோட மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் கடந்த 8 செஷனோட லோக்கு நியர்ல வந்தது. 10 பாயிண்ட் ஆ டிஸ்டன்ஸ்ல திரும்பியிருக்கு. பட் ஆனா இந்த 8 நாளோட லோக்கு நியர்ல தான் முடிஞ்சிருக்கு. இந்த 25,300ன்ற லெவல் தான் இந்த 8 நாளா ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவலா நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த 8 நாளோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு லார்ஜ் பாடி பேரிஷ் கேண்டல் ஓப்பனிங் ஹையர் லெவலில் ஓப்பன் ஆகி டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலடைல் இருந்தாலும் க்ளோசிங்கில் டே லோக்கு நியரில் தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னியோட மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா எல்லா செக்டார் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் ப்ராட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 0.2 0.3 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்னையோட டவுன் சைடு க்ளோசிங். செக்டாரில் ஒரு 3 செக்டார் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் பாசிட்டிவாகவும் இருந்தது. மற்ற செக்டார் எல்லாமே இன்றைக்கி வீக்காக இருந்தது. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் பேட்டர்ன். மார்க்கெட் இந்த மாதிரி வீக்காக க்ளோஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன், ஏன் இன்றைக்கி வீக்காக க்ளோஸ் ஆச்சு, இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட். ஸோ டெலகிராம் குரூப் யூடியூப் சேனலுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டாக் அப்டேட்ஸு நியூஸ் ரிசீவ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இன்னையோட மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா, Q1 ரிசல்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. டிசிஎஸ், ஐஆர்இடிஏ, ஆனந்த் ரதி, டாடா எலக்ஸி இந்த கம்பெனிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதே போல் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஏஜிஎம் வேதாந்தா, கல்பத்தாரு ப்ராஜெக்ட் இந்த 2 கம்பெனிக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நாளைக்கு நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது மார்க்கெட் இன்னைக்கு மட்டும் இல்லை, கடந்த இந்த 7 to 8 ட்ரேடிங் செஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் இந்த ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்ற யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனியோட மேனிப்புலேஷன் செபி பேன் பண்ணியிருந்தாங்க இந்த லாஸ்ட் வீக்கில். ஸோ இதோட இம்பேக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை ஒரு தடுமாற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓவரால் குளோபல் மார்க்கெட் ரொம்ப ஸ்டேபிளாகவும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோடு இருந்தது. பட் ஆனால் நம்ம மார்க்கெட் அது சர்வைவ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமாக டிசிஎஸோட ரிசல்ட் தான் நாளையோட ட்ரேடிங் செஷனில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு செக்டாராக இருக்கும், ஐடி செக்டார். ஸோ அப்போ என்னென்னா டிசிஎஸோட ரிசல்ட் கை கொடுக்குமா, மார்க்கெட் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுமா, இதெல்லாமே நாளையோட ட்ரேடிங் செஷனில் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ப்ரோக்கரேஜஸ் என்ன அப்டேட் பண்ணுறாங்க இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம்ன்றதும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸில் ப்ரெஷர் இருந்தது. இன்னியோட மார்க்கெட் இந்த ஜேன் ஸ்ட்ரீட் நியூஸு இந்த லாஸ்ட் ஒரு வாரத்தில் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப்போட டேரிஃப் பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட மோர் தென் 10 கண்ட்ரீஸ், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சில கண்ட்ரீஸ்க்கான டேரிஃப் 25லேருந்து 40% லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னென்னா, மலேசியா 25%, பங்களாதேஷ் 35%, மியான்மர் 40%, தாய்லாந்து 36%. ஸோ இந்த டேரிஃப் இம்பேக்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற செலக்டிவான ஸ்டாக்ஸில் அதோட இம்பேக்டை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த கண்ட்ரிக்கு டேரிஃப் இம்போஸ் பண்ணுறது அந்த கண்ட்ரியோட பிஸ்னஸ் இம்பேக்டை நம்ம இந்தியாவுக்கு டர்ன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 14 ட்ரேடிங் பார்ட்னர் 14 கண்ட்ரிஸ்க்கான டேரிஃப் இம்போஸ் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்தது. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப்போட இந்த டேரிஃப் இம்பேக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில த்ரெட்டனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஃபார்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 200% டேரிஃப் இம்போஸ் பண்ண போகிறோன்ற ஒரு த்ரெட்டன் வந்து மீடியாவில் நம்ம பார்த்தோம். 50% காப்பருக்கான டேரிஃப். ஸோ காப்பர் அந்த மெட்டல் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு இது ஒரு ப்ரெஷராக நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜேபி மார்கன் வேதாந்தா ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெட் டீஃபால்ட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி மீடியாவில் தொடர்ந்து வந்துட்டுருக்கிற ஒரு நியூஸை நான் பார்த்தேன். பட் இதோட இம்பேக்ட்டு இன்னொரு பக்கம் காப்பருக்கான டேரிஃபு இதெல்லாமே ஒரு ஸ்பெகுலேட்டிவ் நியூஸ் தான். வேதாந்தா இன்றைக்கி 0.5%, அதே போல் அவங்களோட குரூப் இன்னும் மெஜாரிட்டி ஸ்டேக் இருக்கிற இந்துஸ்தான் ஜிங்க்கும் நியர்லி 0.5% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. கிளன்மார்க் ஃபார்மா இன்றைக்கி 5% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். நைக்கா இந்த Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்கு. இந்த வாரத்தில் மட்டும் நியர்லி அப்ராக்சிமேட்டாக 10% கிட்ட இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐஆர்இடிஏ ரிசல்ட் இன்னும் வரல. பட் ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் நியர்லி 2% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு.
இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கோல்டு மறுபடியும் ரெக்கார்ட் ஹைக்கு க்ளோஸ் ஆகிட்டானா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸு, மணப்புரம் இந்த 2 ஸ்டாக்குமே நியர்லி 1 to 2% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. மேரிக்கோ அகைன் ஹெச்எஸ்பிசியோட அப்டேட் இன்றைக்கி 0.5% டவுனில் இருந்தது. முக்கியமாக எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ஒரு வீக்னஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் இன்னைக்கு நியூஸ் இம்பேக்ட், பாசிட்டிவ் ப்ரோக்கரேஜோட நோட் இம்பேக்ட் இன்னைக்கு 2.5% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. இன்சூரன்ஸ் டேட்டா நேற்று வந்து இருந்தது. அதில் ஒரு சில செலக்டிவான ஸ்டாக்ஸில் இம்பேக்ட் இருந்தது. கிரிசாக் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு 10% இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சுனில் சிங்கானியாவோட அபாக்கஸ்ன்ற கம்பெனி நியர்லி 100 கோடி ரூபாய்க்கான ஸ்டாக்கு இப்போ ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டான இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்திருந்தது. ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இன்னைக்கு 10% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. குளோபல் ப்ரோக்கரேஜ் பெயின்ஸ்டீனோட ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கான ரேட்டிங் அப்டேட் பண்ணியிருந்தது. ஒரு சில ஸ்டாக் பாசிட்டிவாகவும் ஒரு சில ஸ்டாக்ஸ் நெகட்டிவாகவும் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டெஸ், ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 1% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. பிஎன்பி ஹவுசிங், ஆவாஸ் ஃபினான்ஷியர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 1% இன்னைக்கு ஃபால் ஆகிருந்தது. பிடிஎல் இன்னைக்கு 5% கிட்ட இறங்கியிருக்கு. மோதிலால் ஆஸ்வாலோட ரேட்டிங் அப்டேட் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். அதே போல் பிளாக் டீல், ஏஷியன் பெயிண்ட் வந்து நியர்லி 20 லட்சம் ஷேர் செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ். அக்ஸோ நோபல் 1% இன்னைக்கு நெகட்டிவாக இருந்தது. சமான் கேபிட்டல் 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸ்மால் கேப் வேர்ல்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் நியர்லி 2.5 crore ஷேர்ஸு. இந்த நியூஸோட இம்பாக்ட் இன்னைக்கு 3% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இதை தாண்டி ஜேபி மார்கன் ஆம்பருக்கான ரேட்டிங் அப்டேட் கொடுத்துருந்தது, 0.6% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதே போல் கோல் இந்தியாவுக்கான ரேட்டிங் 1% கிட்ட டவுனில் இருந்தது. விபிஎல் ஹெச்எஸ்பிசியோட ரேட்டிங் அப்டேட் நியர்லி 1% இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஷில்பா மெடிக்கேர் பெங்களூர் பிளான்ட் வந்து இவங்க சவுதி அரேபியாவோட ரெகுலேட்டர் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. இன்றைக்கி ஷில்பா மெடிக்கேர் 3% நியர்லி பாசிட்டிவாக இருந்தது. இதை தாண்டி கண்கார் ஹையர் கான்ட்ரிபியூட்டர் ஆனால் இவங்களோட எக்ஸிமோட பர்ஃபார்மன்ஸ் Q1 பிஸ்னஸ் அப்டேட் கண்கார் நியர்லி 2% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நியூஸ் இம்பேக்ட் இருக்குது இந்த ஸ்டாக்ஸ், அதோட பர்சன்டேஜ் இன்னைக்கு சேஞ்சஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போது ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது செக்டார்னு வரும்போது இப்போ இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான செக்டார் அப்படின்னா மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு 0.4% பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னர் அப்படின்னா ரியாலிட்டி இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம் இருந்தது, நியர்லி 0.7%. அதே போல் கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.1% பாசிட்டிவாக இருந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு இண்டெக்ஸும் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகவும் இல்லை, ஃபால் ஆகவும் இல்லை. இதில் ரொம்ப டாப் லூசர் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான் நியர்லி 0.8% ஃபால் ஆகிருந்தது. அதே போல் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸும் நியர்லி 0.3-0.5% கிட்ட இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இதெல்லாமே இன்னைக்கு இம்பேக்ட் இருந்த ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு இன்னைக்கு எப்படி இருந்தது? நிஃப்டி 120 பாயிண்ட் இறங்கி 25,400ன்ற ஒரு குரூஷியல் லெவலில் உடைஞ்சிருந்தது. 25,300ன்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த 8 செஷனோட லோயஸ்ட் லெவல் அதுதான். அதை தான் சப்போர்ட்டாக எடுத்து இந்த 8 நாள் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அந்த லெவலுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து அதை பிரேக் பண்ண முடியாமல் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறதுலேருந்து 25,355 இந்த 55 பாயிண்ட் ஃபால் ஆகி 300 உடைஞ்சது அப்படின்னா வீக்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான பெஸ்ட் யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் மூலயமா. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.